வணக்கம். தாவேக்காக்கு வந்து ரொம்ப ஒரு கெட்ட காலமா போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவங்களோட கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகப்போகுது. இந்த 1 வருஷத்தில வந்து நேரம் 1 ஆண்டு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விழாலாம் எடுத்து ஒரு பெரிய மாநாடெல்லாம் போட்டு கொண்டாடியிருப்பாங்க. விஜய் அந்த துணியெல்லாம் புடிச்சுட்டே வந்து ஒரு ஸ்பீச் குடுத்துருப்பாரு. அவங்களோட ரசிகர்கள், தொண்டர்களுக்கெல்லாம் வந்து பெரிய உற்சாகமான ஒரு பெஞ்ச்மார்க் டேவா வந்து இருந்திருக்கும். லேண்ட்மார்க் டேவா வந்து இருந்திருக்கும். ஆனா, இந்த 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கட்சி தொடங்குன அந்த நாள்ல மோஸ்ட்லி அப்படிதான் வந்து சொல்றாங்க. சென்னையில பனையூர்ல அந்த 41 குடும்பங்கள் உயிரிழந்த 41 குடும்பங்கள சேர்ந்தவங்கள வந்து சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூற போறதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அது நடந்தா எவ்வளோ அயனி பாருங்க. 1 வருஷத்துல வந்து ஆனிவர்சரி வந்து சந்தோஷமா கொண்டாடியிருக்க வேண்டிய கட்சி, இப்போ வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணோம் அந்த நாள்ல அப்படிங்கிறது. சரி, இன்னைக்கு நம்ம விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்கிட்டே இருக்கிறதுனால தாவேகா சார்பில் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சில சிம்பிள்ஸ்லாம் அவங்க ரொம்ப நாளாக வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க போல. அதோட கட்சி பார்ட்டியின் சிம்பிள்ஸ் ஓட்டு போகிறதுக்கு சிம்பிள் இருக்கு இல்லையா? சிம்பிள் எவ்வளோ முக்கியம்னா, கருணாநிதி போயிடுவார், சூரியன் இருக்கும். இன்றைக்கி வந்து கருணாநிதி பேர் சொல்கிறதோட சூரியனுக்கு போட்டுப்பா, சூரியனுக்கு போட்டுருப்பா, சூரியன் தான் ஜெயிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து எலெக்ஷன் டைமில் வந்து அந்த சிம்பிளை பற்றி தான் பேசுவாங்க. எம்ஜிஆர் போயிட்டார், ரெட்டை இலை நிற்கிது. அதே மாதிரி நம்மளுக்கு தாமரையே வேணாம், தாமரை பூ மேலே நம்மளுக்கு பாஸ் ஆகிறதுனால அந்த தாமரையை பார்த்தோன்னு டக்குனு ஒரு கட்சி வந்து நம்மளுக்கு தோணுது அப்படின்னா அது பிஜேபி. ரொம்ப உகந்த ஒரு சின்னம் ஒரு கட்சி கிடச்சிருக்கு அவங்க பேசக்கூடிய அரசியலுக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விவசாயி. அது வந்து எவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறம் மாறி மாறி வந்து கிடச்சிது இல்லையா? ஸோ வந்து கட்சியோட சிம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தங்களோட கட்சியின் ஒரு முகமாக என்னதான் அந்த கொடியில் யானைகள்லாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கட்சியோட சிம்பிளாக சில விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பாக எலெக்ஷன் கமிஷன் கிட்ட என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு 5 சிம்பிள்ஸ் கேட்டிருக்கிறதா வந்து சொன்னாங்க. அது என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல விசில்னு சொன்னோன்னே விஜய் ஃபேன்ஸ்லாம் ஏன் தெரியும், பிகிலு. ஆமாம், பிகில் வந்து படம் வச்சிருந்தாரு, விசில் தான் பிகில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசில் சிம்பிள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட லிஸ்ட்டில் அந்த சிம்பிளையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ விசிலில் என்ன அட்வான்டேஜாக அவங்க பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தோணல. ஒன்று பிகில் அப்படிங்கிறது விஜய் படத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே வந்து தேட்டரில் போயிட்டு வந்து நல்லா விசில் அடித்து பழக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விசில் போடு அப்படின்னு ஒரு பாட்டு வேறு வந்திருக்கு. அண்ட் விசிலை கையில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சி கூட்டங்களில் மேடைகள்லாம் பேசிட்டு இருக்கும்போது விசில் வச்சு அடிச்சுட்டே இருக்கலாம். விசிலை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கொடுக்கலாம். குழந்தைங்களாம் கூட வந்து விசில் அடிக்கும். ஸோ விசில் அப்படிங்கிற சத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சாதாரண ஒரு சிம்பிளாக மட்டும் இல்லாமல் அது யார்கிட்டயா கொடுத்த ஒரு சத்தம் ஏற்படுத்தக்கூடியது. விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமூகத்தில் நடக்கிற உண்மைகள்லாம் வெளில கொண்டு வருவாங்க. சமூகத்தில் நடக்கிற அக்கிரமங்களை க்ளீன் பண்ணுறவங்க விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு விசில் மாதிரி வந்து விசில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த விசில் போடு பாட்டிலே வந்து அதை மைண்டில் வச்சுட்டு தான் வந்து போட்டாங்க போல இருக்குது. அண்ட் சிஎஸ்கே விசில் இது மாதிரி வந்து விசிலில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் விசில். அதனால் அதை அவங்களோட லிஸ்ட்டில் வச்சு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து கேட்டதாக சொல்லப்படுது. ஸோ விசில் எப்படிப்பா கிடச்சா வந்து நல்லாயிருக்குமா? விசிலோட டிஸ்அட்வான்டேஜாக நான் எதுவும் வந்து பார்க்க போகிறதில்ல. ஏன்னா விசிலை வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயமாக யாரும் பார்க்க போகிறதில்ல. விசில் வந்து அருவருத்தக்க விஷயமும் இல்லை, சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமும் இல்லை, எல்லா வயதினரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் விசிலில் நிறையா பாசிட்டிவ்ஸ் தான் நான் பார்க்குறேன். அடுத்து முக்கியமான ஒரு சிம்பிள் மைக்கு. தமிழில் சொல்லணுன்னா ஒலிவாங்கி. ஏன் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு இடைத்தேர்தல் நடந்து அதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்னம் பறிக்கப்பட்டு இன்னொரு சின்னம் கொடுக்கப்பட்டது. அது ஒலிவாங்கி தான், மைக் தான். அந்த நேரத்தில் பார்த்து கோட் படம் வருது. அதில் விசில் போடுன்ற பாட்டுக்கு ஒரு போஸ்டர் விட்றாங்களே, அதுலேயே வந்து ஃபுல்லாக மைக்காக போட்டிருந்தாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்க சில விஜய் ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க, இது வந்து சீமானை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த எலெக்ஷனில் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே ஒலிவாங்கிக்கு ஓட்டு போடுங்கன்னு இன்டெரக்டாக சொன்னதுனால அந்த மைக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மைக்கை வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சுருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மைக்கை மனசில் வச்சு தான் இப்போ வந்து கேட்டிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகம் ஏற்படுது. ஸோ மைக் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி என்டிகேக்கும் அந்த பாடலுக்கும் அந்த பிரச்சாரத்துக்கும் அந்த காலகட்டங்களில் இருந்த அரசியல் நிலைமை சீமானுடைய பார்வையில் வந்து ஒரு பங்கு இருக்கனால இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவு கூற வேண்டியிருந்துச்சு. எனிவே, மைக் அப்படிங்கிறது விஜய் மைக்கை பிடிச்சி தான் பேசுகிறாரு. மைக்கை பிடிச்சி தான் வந்து சத்தமாக எல்லாருக்கிட்டையும் பேச முடியும். மைக்கை பிடிச்சி நிறைய உண்மைகள் சொல்லலாம். பல மைக்குகள் பல ஆட்சிகளை வந்து மாற்றிருக்கு. பல மைக்குகள் மக்களோட மனசுக்குள்ளே வந்து போயிருக்கு. ஸோ மைக் அப்படிங்கிறது எப்போவுமே அரசியல் கூட தொடர்புள்ளது அப்படிங்கிறனால வந்து மைக்கு சிம்பிளை கேட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் தேர்தல் காலகட்டங்களில் அந்த மைக் அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எப்போவுமே ஒரு கிளாசிக்கான ஒரு சிம்பிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து மைக் இருந்திருக்காது. பட் இந்த தேர்தலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எப்போவுமே அவங்களோட சிம்பிளாக பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஒலிவாங்கி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சின்னமாக அவங்க வந்து பார்த்துருக்காங்க. குறிப்பாக நான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியிலேருந்து ஒரு சிம்பிள் வைக்கிறாங்கன்னா அது பெண்கள் அண்ட் குழந்தைகளை வந்து கவரும் விதமாக இருக்கணும், இளைஞர்களை வந்து கவரும் விதமாக இருக்கணும். அதை தாண்டி எல்லா ஏஜில் இருக்கவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி சிம்பிள்ஸாக யோசிச்சு வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒன்றா இந்த மைக் இருக்குது. ஸோ மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேர்தல் காலகட்டத்தை தாண்டி எப்போவுமே அதில் ஒரு அர்த்தம் இருக்காது அப்படிங்கிறதுனால மைக் வந்து இட்ஸ் நாட் பேட் பா.
பட் கிரேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மைக் வந்து உகந்ததாக இருக்குமா தாவேக்காக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தாவேக்கா சப்போர்ட்டா இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக உருண்டை. எனக்கு தெரிஞ்சு உலக உருண்டை வந்து ஒரு செம்ம சிம்பிள். இப்போ நம்ம வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோட்டிகானில் உலகம் உருண்டை வந்து 3 விதமாக இருக்கும். அதாவது அமெரிக்காஸை காட்டுற மாதிரி, இன்னொன்று வந்து ஆஃப்ரிக்கான் மிடில் ஈஸ்ட், இன்னொன்று வந்து நம்ம இந்தியா ஏஷியாவை காட்டுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ உலக உருண்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். அதை வச்சு நீங்கள் எதை கூட வேணால் வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் நல்ல ரீகால் வேல்யூ இருக்கும். இந்த உலகத்திற்கான ஒரு கட்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஸோ கேரளாவில் கூட வந்து ஃபியூச்சரில் வந்து கட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா பார்த்துங்க, நாங்கள் வந்து உலகத்தை வந்து சிம்பிளாக வச்சுருக்கோம். நாங்கள் வந்து அடுத்து அந்தமான், ஏன் கண்ட்ரி தாண்டி போய் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் கூட கட்சியை வந்து விரிவுபடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு சிந்தனை, ஒரு சிம்பிளை யோசிச்சு அப்படின்னா உலக உருண்டை வந்து ஒரு நல்ல சிம்பிள் தான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த பார்ட்டியும் பயன்படுத்தி நான் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த பார்ட்டியும் வந்து பயன்படுத்தினதில்லை. ஸோ எல்லா பார்ட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா உதயசூரியன், ரெட்டலை, பூ, கை அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உலக உருண்டை அப்படிங்கிறது ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு சிம்பிளாக இருக்குது. பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் வந்து இதை வந்து யோசித்து அவங்களுக்கு உலக உருண்டையை கொடுக்குமான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் உலக உருண்டை கிட்டே எந்த ஒரு மைனஸுமே இல்லை. ஒரு நல்ல சிம்பிளாக தான் நான் வந்து பார்க்குறேன். எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிக்கலாம் குளோப் அப்படிங்கிறத. ஸோ ஒரு நல்ல சிம்பிள், நல்ல ஒரு ஆப்ஷனாக அவங்க வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க தோணுது. ஃபோர்த், ஆட்டோ. இந்த ஆட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே நான் பார்த்ததுலேயே சரியான லேம் சிம்பிள். நீங்கள் உடனே சொல்லலாம் ஆட்டோங்கிறது வந்து கஷ்டப்படுறவங்க வந்து போகிறது, ஏழ்நிலை மக்கள் போகிறது, ஆட்டோக்காரங்களாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டி வந்து ஆட்டோங்கிறது ஆட்டோக்காரன் மேபி ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தா வந்து இந்த ஆட்டோவை அவரோட கட்சிக்கு சிம்பிளாக வச்சுருந்தா கொஞ்சம் உகந்ததாக இருந்திருக்கும். அதுவும் பெரிய ரீகால் வேல்யூவை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ரஜினி அவர்களுக்கு நிறைய ஆட்டோக்காரங்களாம் வந்து ஃபேன்ஸாக இருக்காங்க. ஏன் விஜய் கூட இருக்காங்க, நிறைய ஆட்டோவில் நம்ம விஜயோட ஸ்டிக்கர்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு கட்சியோட சிம்பிளாக இருக்கிறதுக்கான அவசியம் என்ன, தேவை என்ன? ஆட்டோ, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையில் வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக, கேட்கக்கூடிய ஒரு சிம்பிளாக இல்லை. மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே வந்து ஆட்டோவை நினைவு வச்சுப்பாங்க. எல்லா குழந்தைங்க கூட வந்து ஆட்டோலாம் பார்த்தா தெரியும். பட் அது ஒரு அட்ராக்டிவான சிம்பிளாக, ஏன்னா நிறையா கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் வைப்பாங்க. அதில் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, விளக்கு, அது அகல் விளக்கு சில பேர் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து கேண்டில் கொடுப்பாங்க, அப்புறம் ஆட்டோ கொடுப்பாங்க, பீரோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஏதோ ஒரு லேம் சிம்பிள் மாதிரி ஆட்டோ எனக்கு தொடர்ந்து. இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மஞ்சள் ஆட்டோ இருந்தால் வந்து நல்லாயிருக்குமா? அது சிம்பிளாக வந்தால் நல்லாயிருக்குமா? அதை வச்சே உங்களோட கட்சியை ஓட்டின்னு போயிடுவீங்களா அந்த 3 சக்கர தேரில் அப்படிங்கிறத யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ கடைசி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிள். பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து கவரக்கூடிய ஒரு சிம்பிள் தான் கிரிக்கெட் பேட். கிரிக்கெட் பேட், ஓகே. கிரிக்கெட் வந்து நம்ம ஊரில் 4th 5th ரிலீஜன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம்ல. பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவில் விரும்பக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டாக, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கிரிக்கெட் இருக்குது. அதில் யாருக்கெல்லாம் பந்து போட விருப்பமோ இல்லையோ எல்லாருக்குமே பேட்டு, எல்லாருக்குமே கேட்ச் ஆடணும் இல்லையா? அப்படி வந்து பேட் வந்து எல்லா பசங்களையும் பட்டுன்னு கவர்ந்துடும், குழந்தைங்களை ஈஸியாக கவர்ந்துடும். ஸோ அப்படி ஏற்பட்ட ஒரு சிம்பிளாக வந்து பேட்டை பார்க்கலாம். வரக்கூடிய அரசியல் எதிரிகள் போடுற பால்லாம் வந்து சிக்ஸாக அடித்து என்றைக்குமே வந்து நாட் அவுட்லேயே இருக்கக்கூடிய ஒரு சச்சின் மாதிரி, தோனி மாதிரி இருப்பாரோ விஜய் அப்படிங்கிற நினச்சி வந்து இந்த பேட்டை வந்து கேட்டுக்கலாம். பேட் எல்லாருக்குமே பிடிக்கும், டக்குன்னு ரிலேட் பண்ணிப்பாங்க, நல்லா வந்து கேட்டுக்கலாம். பட் அது ஒரு விளையாட்டுத்தனமான, ஏற்கனவே உங்கள் கட்சியில் இருக்கிற பசங்களை வந்து விளையாட்டு பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பேட் அப்படிங்கிறது உங்களோட கட்சிக்கு வைக்கிறது அப்படிங்கிறது இந்த நல்ல சிம்பிள் தான். ஆனால் எந்த அளவுக்கு அது நல்ல விதமாக பார்க்கப்படும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒரு சீரியஸான சிம்பிளாக இல்லை, சின்னமாக பேட் இல்லை. பட் பேட் வந்து ஞாபகம் வச்சுட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு ரீகால் வேல்யூ உள்ள ஒரு சிம்பிள் தான். ஸோ இந்த 5 சிம்பிள்ஸையும் அவங்க வந்து கேட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இதை தாண்டி வந்து தேர்தல் ஆணையம் பார்த்து என்ன சிம்பிளை கொடுக்கும். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள்லாம் விட்டுருங்க, அதற்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சிம்பிள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்த்து தான் கொடுக்குறாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க, எங்கே முன்னேறிடுவானோ, எங்கே இந்த சிம்பிளை வச்சே புரட்சி பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தாவேக்காக்கு வந்து அளந்து தான் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல வாட்டி யோசிச்சு தான் எந்த சிம்பிள் கொடுத்தாலும் வந்து கொடுப்பாங்க. இல்லை முன்ன பின்ன யோசிச்சு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் என்ன ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையும் யோசிச்சு கொடுப்பாங்க. அவங்க என்ன ஒதுக்குறாங்க, இல்லை இந்த 5த்தையும் தாண்டி நான் ஒரு 5 காட்டுறேன்பா, அதுலேருந்து எதாவது தூக்கின்னு போ அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. என்னதான் இந்த தேர்தலுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்தாலும் அதற்கப்புறம் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பல சீட்டுகளை ஜெயிச்சு வந்து அந்த நேரத்தில் ஒரு சிம்பிள் கேட்டால் அதை வந்து பரிசீலித்து தேர்தல் கொடுத்தா அதுதான் அந்த கட்சியோட நிரந்தர சிம்பிளாக இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த தேர்தலுக்கான இவங்க கேட்டிருக்க சிம்பிளில் எது இவங்களுக்கு வந்து சேருது, அந்த சிம்பிள், அந்த சின்னம் இவங்களுக்கு வெற்றி சின்னமாக மாறுமா, மக்கள் அந்த சின்னத்தை மனசில் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, இந்த நேரத்தில் உங்களோட ஒப்பீனியன் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த 5 சிம்பிள் விடுங்க, இதையும் தாண்டி வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க, நான் சூப்பராக வந்து யோசிச்சு வச்சுருக்கேன், இந்த சின்னம்லாம் வந்து தாவேக்கா கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டியை கொட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
எது அந்த கட்சிக்கு உகந்த சின்னமாக இருக்கும் அப்படிங்கிறத தயவுசெய்து மறக்காமல் ஒரு சின்ன வார்த்தை தானே கொஞ்சம் மூளையை லைட்டாக கசக்கி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வந்து கொட்டுங்க. எந்த சிம்பிள் வந்து தாவேக்காக்கு நீங்கள் கொடுப்பீங்க, இல்லை எந்த சிம்பிள் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை இந்த 5 சிம்பிள்லே எந்த சிம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் வந்து வேர்ஸ்ட் டு வந்து பெஸ்ட் மாதிரி இல்லை பெஸ்ட் டு வேர்ஸ்ட் மாதிரி அந்த 5 வந்து ரேட் பண்ண மட்டும் இல்லாமல் இதை தாண்டி நீங்கள் என்ன சிம்பிள் வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆஸ்க் மீ as a personal favorite, அந்த 5ல் வந்து அந்த உலக உருண்டை தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன் அந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தால். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ஆவலாக இருக்குது. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல். நன்றி.